நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. டோரேமான், ரியா குட்டிய புடி புடி புடி. டோரேமான், என்ன பிடிக்காதா? தீது நன்னாவா புடிச்சுக்கோ. இல்ல இல்ல டோரேமான், ரியா குட்டிக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனால நீ ரியா குட்டியவே பிடிச்சுக்கோ. வேண்டாம். அப்பா பாருங்க, டோரேமான் பாப்பாவை பிடிக்க வரான். அப்பா பிடிக்காதே சொல்லுங்க. இல்ல இல்ல சித்தப்பா, டோரேமான் ரியா பாப்பாவை தானே பிடிப்பான். இல்ல ரியா பாப்பாவை பிடிக்க மாட்டான். ஏன்னா பாப்பா தான் அப்பா கிட்ட இருக்குனே. டோரேமான் பிடிக்க வந்தா அப்பா காப்பாத்திடுவாங்க. இல்லப்பா, டோரேமான் என்ன பிடிக்க வந்தா அப்பா டோரேமானை அடிச்சிடுவீங்களா? ஆமா, பின்ன டோரேமான் என் பாப்பாவை பிடிக்க வந்தா அப்பா பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அப்பா அடிச்சிடுறேன். அப்பா மட்டும் இல்ல, சக்தி மாமா நீங்களும் டோரேமான் என்ன பிடிக்க வந்தா டோரேமானை அடிச்சினா சரியா? சரிடா தங்கம், டோரேமான் பிடிக்க வந்தா அப்பாவும் மாமாவும் சேர்ந்து அடிச்சிடுறோம், சரியா? ஹாய் ஜாலி. அப்படி அப்பா, இந்த டோரேமான் யாரு கொடுத்தாங்க தெரியுமா? யாரு கொடுத்தா? கிறிஸ்மஸ் தாத்தா. என்னது கிறிஸ்மஸ் தாத்தாவா? ஆமா, கிறிஸ்மஸ் தாத்தா தான் கொடுத்தாரு. பாப்பா டீச்சர் கிட்ட ப்ரே பண்ணேன்னா அப்போ கிறிஸ்மஸ் தாத்தா வந்து இந்த டோரேமான் gift கொடுத்துட்டு போனாரு. ஓ அப்படியா? ரியா, வந்தது கிறிஸ்மஸ் தாத்தா இல்ல. தீரா சும்மா இரு, சொல்லாத. என்னது கிறிஸ்மஸ் தாத்தா இல்லையா? இல்ல இல்ல கிறிஸ்மஸ் தாத்தா தான். ஆமா கிறிஸ்மஸ் தாத்தா தான். எனக்கு தெரியுமே. அந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு அப்புறம் தொப்பி எல்லாம் வச்சு வந்தாங்க. அவங்க கிறிஸ்மஸ் தாத்தான்னு எனக்கு தெரியுமே. அவங்க தான் gift கொடுத்தாங்க. ஆமா சித்தப்பா. தீரா சும்மா இரு. திதீரா, உண்மையாவே கிறிஸ்மஸ் தாத்தா தான் வந்து கிஃப்ட் கொடுத்தாரா? ஐயோ இல்ல சக்தி மாமா, நேத்து ரியா பாப்பா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து டோரேமான் gift கொடுக்கணும்னு அழுதுட்டே இருந்தாளா, அப்போ நான் தான் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து gift கொடுத்தேன். டேய், இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலையெல்லாம் உனக்கு தெரியுமாடா? எங்க இருந்துடா இதெல்லாம் படிச்ச? அது சித்தப்பா தான் ஐடியா கொடுத்தாரு. சித்தப்பா தான் எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம்லாம் போட்டு நீயே போய் gift கொடுன்னு சொன்னாரு. அதானே பார்த்தேன். இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் அவனுக்கு தான் தெரியும். அதை உனக்கும் சொல்லி கொடுத்து உன்னையும் கெடுத்துட்டானா? ஆமா சித்தப்பா தான் சொன்னாரு. ஆனா ரியா பாப்பா அழாம இருக்கிறதுக்காக தானே சொன்னாரு. ஆமா ஆமா, பொண்ணோட ஆசையை நிறைவேற்றணும்னா அவன் இது இல்ல, இன்னும் எவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலை வேணாலும் பார்ப்பான். அப்பா, இந்த வட்டம் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து டோரேமான் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி அடுத்த வட்டமும் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து gift கொடுப்பாங்களா? ஓ கொடுப்பாங்களே. அடுத்த வருஷம் மட்டும் இல்ல, இனி எல்லா வருஷமும் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ரியா குட்டிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் கிஃப்டா கொடுப்பாரு, சரியா? அப்படியா? ஜாலி. டேய் மச்சான், ஐஷுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி சாம்பிள்ல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சே நீ, அதோட ரிசல்ட் வந்துருச்சாடா? வந்துருச்சுடா சக்தி. காலையில தான் செல்வியாக்கா மெயிலுக்கு அனுப்பி வச்சாங்க. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. அப்புறம் பிபி எல்லாம் நான் செக் பண்ணேன், அதுவுமே நார்மலா தான்டா இருக்கு. ஓ சரிடா, நீ தானே பயந்துகிட்டே இருந்த ஐஷு மயங்கி விழுந்துட்டா என்னவா இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு டென்ஷன் ஆனதுல இனி உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆயிருமோன்னு நான் பயந்து போயிட்டேன்டா. டேய் இல்லடா சக்தி, நல்லா இருந்தவ திடீர்னு மயங்கி விழுந்துட்டானதும் எனக்கே ஒரு மாதிரி டென்ஷனா தாண்டா இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே ஐஷுக்கு தலையில அடிப்பட்டு நிறைய ப்ராப்ளம் எல்லாம் ஆயிருக்குல்லடா. அதனால அவ மயங்கி விழுந்ததும் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன்டா. இப்போ எல்லா டெஸ்டும் எடுத்து எல்லாமே நார்மலா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்டா எனக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா இப்ப கூட எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா அவ ஏன் மயங்கி விழுந்தான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், இங்க பாரு, தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத. அதான் எல்லாம் நார்மலா இருக்குல்ல. ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் நம்ம பயப்படணும். எல்லாமே நார்மலா இருக்கு. ஒரு தடவை மயங்கி விழுந்துட்டா, அது ஏதாவது எனக்கு சாப்பிடாம இருந்ததுனால கூட மயங்கி விழுந்திருக்கலாம். நீ ரொம்ப தான் டாக்டரா யோசிக்கிறேன்றதுக்காக அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ எதையாவது யோசிச்சு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. இப்ப அவன் நல்லா தானே இருக்கா. இதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்னா அப்புறமா என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். இப்ப நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. டேய் நான் ரிலாக்ஸா தான்டா இருக்கேன். இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கெல்லாம் 1000 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் சொன்னா நீ தீர்த்து வச்சிருவியா? பின்ன நான் தீர்த்து வைக்காம வேற யார் தீர்த்து வைப்பா? உன் பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்டு நான் இருக்கேன். நீ சொல்ற, நான் தீர்த்து வைக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? சொல்ற, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? ஆமாண்டா, பின்ன நான் ஃப்ரெண்ட் இல்லையா? டேய், நீ ஒரு உண்மையான ஃப்ரெண்டா இருந்திருந்தா என்னடா பண்ணிருந்திருக்கணும்? டேய் நான் என்னடா பண்ணல? சின்ன பசங்க இருக்காங்க, நான் அப்புறமா சொல்றேன்.
அதெல்லாம் முடியாது. நான் என்னமோ பண்ணலங்கிற, அது என்னன்னு எனக்கு தெரியணும்ல. டிடிரா, ரியா பாப்பாவும் நீயும் அந்த பக்கமா போய் விளையாடுங்க போங்க. சரி சித்தப்பா. இரியா வா நம்ம அந்த பக்கமா போய் டோரேமான் வச்சு விளையாடலாம். சரி ஜீவனண்ணா வா போலாம். இப்ப சொல்ற சக்தி, உனக்காக நான் என்னடா பண்ணல? என்ன பண்ண? ஒருத்த மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து மலைக்கு போயிட்டு வந்திருக்கான். அவனுக்கு எவ்வளவு ஆசை, கனவு, ஏக்கம் என்னெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் தீர்த்து வைக்கணும்னு உனக்கு தோணுச்சாடா? ஒரு சர்பத்னாச்சும் வாங்கி கொடுத்தியாடா நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. டே சக்தி, இவ்வளவுதானடா? சிரிக்காதடா நாயே. செஞ்சியா அத சொல்லு முதல்ல. ஐயோ சர்ற சக்தி, இப்ப என்ன உனக்கு சர்பத் தானே வேணும்? இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா சர்பத்து குடிக்கிறோம், பார்ட்டி பண்றோம். ரியலி? டெஃபினெட்லி. ஹே மின்னல், நீ எனக்கு ஓகே சொன்னாலும் சொல்லலைனாலும் அந்த டைரியில நீ எழுதியிருக்கிற எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுப்பேன். நான் அதெல்லாம் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நான் டெய்லி வந்து உன்னை பார்த்து ப்ரப்போஸ் பண்றத யாராலையும் தடுக்க முடியாது. ஐயோ இதுக்குள்ள கண்டிப்பா ஃபாரின் சாக்லேட் தான் இருக்கும். ஐயோ எவ்வளவு இருக்குன்னு தெரியலையே, கொஞ்சம் நிறைய வச்சிருந்தா பரவாயில்ல. சரி இது ஒண்ணு, சைலு கிட்ட ஒண்ணு இருக்கே, ஆக மொத்தம் 2 கிஃப்ட்லயுமே சேர்த்தா நிறைய சாக்லேட் இருக்கும். சரி முதல்ல பிரிச்சு உள்ள எவ்வளவு சாக்லேட் இருக்குன்னு பாப்போம். ஐயே என்ன இது முட்டை பப்ஸ்? கிறிஸ்மஸ் தாத்தா கொடுத்த கிஃப்ட்ல ஃபாரின் சாக்லேட் இருக்குன்னு பார்த்தா இப்படி முட்டை பப்ஸ் இருக்கு. எனக்கு முட்டை பப்ஸ்னா பிடிக்கும் தான், ஆனா எனக்கு முட்டை பப்ஸ் பிடிக்கும்னு கிறிஸ்மஸ் தாத்தாக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் தாத்தா நமக்கு பிடிச்ச கிஃப்டா வைப்பாருன்னு சொல்வாங்களே, அது இதுதானோ? சைலுமா, எந்த ரேஷு? ஐயோ சைலுமா இங்க பாரு, கிறிஸ்மஸ் தாத்தா கொடுத்த கிஃப்ட்ல ஃபாரின் சாக்லேட் இருக்குன்னு பார்த்தா முட்டை பப்ஸ் இருக்கு. எனக்கு முட்டை பப்ஸ் பிடிக்கும்னு தெரிஞ்சு கிறிஸ்மஸ் தாத்தா என் கிஃப்ட்ல முட்டை பப்ஸ் வச்சிருக்காரு. எடி ஆ முட்டை பப்ஸ் வச்சது கிறிஸ்மஸ் தாத்தா இல்ல, ஆ ஃப்ராட். ஃப்ராடா? அப்ப வந்தது கிறிஸ்மஸ் தாத்தா இல்லையா, அந்த அன்பு பையலா? அதே நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இதுக்கப்புறம் அவன் வந்தா நான் பார்க்க மாட்டேன், அவன் தெரிஞ்ச கிஃப்ட் வாங்கிக்க மாட்டேன்னு. அதுக்காக தான் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வந்து கிஃப்ட் தந்திருக்கான். அட பாவி ஃப்ராட் பயலே, நான் கூட உண்மையான கிறிஸ்மஸ் தாத்தா தான் வந்து gift கொடுத்துட்டாருன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இதுல ஃபாரின் சாக்லேட் தான் இருக்கும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். இதுல முட்டை பப்ஸ் இருந்தப்பவே எனக்கு லைட்டா டவுட் வந்துச்சு, ஒருவேளை அந்த ஃப்ராடா இருக்குமோன்னு. அதே மாதிரி அந்த ஃப்ராட் தான். அவனை நாளைக்கு மட்டும் பார்க்கட்டும், அவனுக்கு இருக்கு. சரி விடு, எனக்கு தான் முட்டை பப்ஸ், ஆனா கண்டிப்பா உன் கிஃப்ட்ல உனக்கு பிடிச்சது தான் இருக்கும். திறந்து பாரு, அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். எப்பவுமே உனக்கு பிடிச்ச ஏதாவது பொருளா இருக்கும். இது என்ன ஏஎஸ்னு இன்சில் போட்ட செயினை கொடுத்திருக்கா? ஏஎஸ்னா என்னவா இருக்கும்? ஒருவேளை அன்பு சைலஜாவா இருக்குமோ? ஐயோ சைலமா ஏன் அழற? அன்பு சைலவா இருக்குமோன்னு தானே கேட்டேன். இல்ல ரேஷு, ஏஎஸ்ன்னு പറഞ്ഞ அன்பு சைலஜா மாத்திரம் அல்ல, அம்பிகா சேது மாதவன் அவ அம்மா அப்பா பேரு. ஏன் ரேஷு, அவ எனக்கு ஓகே சொல்லாததுக்கு அப்படி என்ன காரணம்? ഞാൻ അവനെ ഓക്കേ சொல்லாததுக்கு காரணம் എന്റെ ലൈഫിൽ ഞാൻ പാസം വെച്ച ആരും എന്റെ കൂടെ ഇരുന്നിട്ടില്ല, അതാണ്. என்ன சொல்ற சேலுமா, நீ பாசம் வச்சு யாரு உன் கூட இல்லாம போயிட்டா? ரிஷு, எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் அவங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். அதுபோல எனக்கும் எங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல எப்பவும் அப்பா அப்பான்னு அப்பா கூடவே தான் இருப்பேன். நான் ஸ்கூல்ல இருக்கிற சமயம் போக பாக்கி எல்லா சமயம் நான் எங்க அப்பா கூடவே தான் இருக்கும். எப்பவும் ஸ்கூல்ல எப்ப ஸ்கூலு கழியும் வேகம் ஓடி போய் அப்பாவை பார்க்கலான்னு ஸ்கூல் முடிஞ்சதும் ஓடி வந்து அப்பா வீட்டுல எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு போய் அப்பாவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். என் அப்பா தான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். പക്ഷേ ഞാൻ 5ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുമ്പോ ഒരു ദിവസം സ്കൂൾ കഴിഞ്ഞ് ഇതേ മാതിരി അപ്പാവെ பார்க்கணும்னு வீட்டுக்கு ஓடி வந்தப்போ அப்பாவை ஒரு வெள்ளை துணி எல்லாம் போத்தி படுக்க வச்சிருந்தாங்க. அப்ப எனக்கு அது என்னன்னு கூட புரியல. அம்மா கிட்ட அப்பாக்கு என்னாச்சு, அப்பா ஏன் படுத்திருக்குன்னு கேட்டப்போ அப்பா நம்மளை விட்டு போயாச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என் அப்பா என்னை விட்டு போயிட்டாருங்கிறத என்னால அப்ப ஏத்துக்க கூட முடியல. அதுக்கப்புறம் அப்பாவை இனி பார்க்கவே முடியாது, அப்பான்னு ஒரு ஆள் நம்ம லைஃப்ல இல்லன்னு ஏத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு
மாத்திரம்தான். என் அப்பா போய சேஷம் என் அம்மா கூட எனக்காக மாத்திரம்தான் உயிரோட இருந்தாங்க. அப்பதான் முடிவு பண்ணேன், எனக்கு வேண்டி என் அம்மா இவ்வளோ பெரிய சோகத்தையும் தாங்கிட்டு எனக்கு வேண்டி ஜீவிக்கும்போ ஞானும் இதையெல்லாம் தாங்கி என் அம்மாவுக்காகவே வாழணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு என் அம்மா தான் எல்லாம். அம்மாவும் அதுக்கப்புறம் எனக்கு வேண்டிதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்பா போய சேஷம் எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூட ஒரு பொண்ணை வச்சிருக்கு, இனி அவளுக்கு கல்யாணம் அது இதுன்னு பைசைக்கு நம்ம கிட்ட வந்து நிப்பாங்கன்னு சொல்லி எங்க கிட்ட எல்லாம் பேசுறத கூட நிறுத்திட்டாங்க. ஆனா அப்பா கூட என் அம்மா நம்ம கூட ஆறு இல்லைங்களும் பரவாயில்ல, நம்ம அப்பா நம்ம கூட இருக்கு, நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி எனக்கு வேண்டி அம்மா கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் போய் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு தான் என்ன படிக்க வச்சாங்க. நானும் அதுக்கப்புறம் தைரியத்தோட எனக்கு அம்மா அப்பா எல்லாம் என் அம்மா தானே சொல்லி வாழ ஆரம்பிச்சேன். പക്ഷേ நான் +2 படிக்கும்போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆகி என் அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க. ஐயோ சைலமா என்ன சொல்ற? ஆமா ரேஷு, அதுக்கப்புறம் நான் யாருக்கு வேண்டி வாழணும்னு கூட எனக்கு தெரியல. இனி யாரும் இல்லாம இந்த உலகத்துல எப்படி வாழறது? ஞானும் என் அம்மா அப்பா கூடயே போயிடணும்னு சொல்லி நான் விஷம் அடக்கம் கழிச்சு அத பக்கத்துல யாரோ பார்த்து என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திட்டாங்க. அப்புறம் ஒரு 2-3 வாரம் நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். அப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரேயர் பண்ண வந்த ஒரு சிஸ்டர் தான் என் கதையை கேட்டு எனக்கு தைரியம் சொன்னாங்க. அவங்க கொடுத்த தைரியத்துல தான் நான் இப்ப ஜீவனோட இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அவங்க இந்த ஸ்கூல்ல கூட விசாரிச்சு நான் நல்லா படிக்கிற பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே உன்னை ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவங்க பண்ண ஸ்பான்சர்ல தான் நான் இப்ப படிச்சுட்டே இருக்கு. ஐயோ சைலமா, சத்தியமா இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. உன் வாழ்க்கையில நடந்தது உண்மையாவே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா அதுக்கும் நீ அன்பு வேண்டான்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சைலமா? சொல்ல போனா அவன் உன் கூட இருந்தா இதுக்கெல்லாம் சேர்த்தா உன்னை சந்தோஷமா பாத்துக்குவான். இல்ல ரேஷு, இந்த லைஃப்ல நான் யாரு மேல ரொம்ப பாசம் வச்சு இவங்க தான் எனக்கு எல்லாம், இவங்க தான் என் உலகம்னு நினைக்கிறேனோ அவங்க அந்த கடவுளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடும். இதுவரை என் லைஃப்ல அப்படிதான் நடந்திருக்கு. இப்ப கூட இங்க நான் அன்புவை லவ் பண்ணி அவன் தான் எனக்கு எல்லாம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அவனையும் அந்த கடவுளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுமோன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி மட்டும் நடந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாது ரேஷு. அதனாலதான் என் லைஃப்ல இனி ஆரும் வேண்டாம், ஆறு மேலேயும் நான் பாசம் வைக்க தயாரா இல்ல. பாசம் வச்சு அவங்க என்ன விட்டு போயிட்டா அதை என்னால சகிச்சுக்கவும் முடியாது ரேஷு. அதனாலதான் அவன் என்ன தேடி தேடி வந்து லவ் பண்ணும்போது கூட நான் அவனை அவாய்ட் பண்றேன். இங்கனே கொஞ்ச நாள் நான் அவனை அவாய்ட் பண்ணா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனுக்கே என்ன வெறுத்துடும், அவன் என்ன விட்டு போயிடுவான். என்ன விட்டு போய் அவன் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். அல்லாம என் கூட இருந்து நான் அவனை ரொம்ப லவ் பண்ணி அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை என்னால சத்தியமா சகிச்சுக்க முடியாது ரேஷு. ஐயோ சைலமா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. உன் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை வச்சு நீ இதுக்கப்புறமா அப்படித்தான் நடக்கும்னு எதுக்கு அப்படி கற்பனை பண்ற? கற்பனை இல்ல ரேஷு, நான் പറയുന്നത് சத்தியமான. நான் யாரு மேல ரொம்ப பாசம் வச்சு அவங்கள என் லைஃப்ல எல்லாம்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு ஏதாவது ஆயிடும். அப்படிங்க அன்பு கிட்ட ஓகே சொன்னா அன்புக்கும் ஏதாவது ஆயிடும் ரேஷு. ஐயோ சைலமா. அதே ரேஷு, நான் പറയുന്നത് உன்னால நம்ப முடியாது. പക്ഷേ എന്റെ ലൈഫിൽ നടന്നതെല്ലാം அப்படிதான். இப்ப എനിക്ക് அன்பு എന്റെ ലൈഫിൽ இருக்கிறத விட அவன் நல்லா இருக்கிறது தான் முக்கியம். அவன் എന്റെ ലൈഫിൽ ഇല്ലെങ്കിലും பரவாயில்லை ரேஷு, പക്ഷെ அவன் எവിടെയെങ്കിലും நന്നാயிருந்தா அது மதி. அவ உனக்கு ஓகே சொல்லாததுக்கு இதுதான் காரணம். இதுக்கு மேல நீ அவளுக்காக என்ன பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுக்கப்புறமும் நீ அவ பின்னால சுத்தி அவளையும் கஷ்டப்படுத்தி நீயும் கஷ்டப்படாம பேசாம அந்த டைரி அவகிட்டே கொடுத்துட்டு நீ உன் வேலையை பாரு. ரேஷு, அவள் லைஃப்ல அவ அம்மா அப்பாவை மிஸ் பண்ணது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா அவ மிஸ் பண்ண வேற ஒரு விஷயம் இருக்கு. வேற ஒரு விஷயமா? வேற என்ன? அவ என்கிட்ட இது மட்டும் தானே சொன்னா. இல்ல ரேஷு, அதை தாண்டி அவ மிஸ் பண்ண வேற ஒரு விஷயம் இருக்கு. அதை அவ எவ்வளவு தேடியும் அவளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு அவளுக்கு நான் கொடுப்பேன். அதுதான் அவளுக்கு கொடுக்கற கடைசி கிஃப்ட். அதை மட்டும் நான் எப்படியாவது அவளுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீ சொன்னியே அவ பாசம் வச்சவங்க அவ ஆசைப்பட்டதுன்னு எல்லாமே அவளை விட்டு போயிடும். அந்த பயத்துலதான் அவ எனக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறான்னு. அவளுக்கு சேர வேண்டிய அந்த பொருளை நான் அவகிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அவ நம்புவா இந்த உலகத்துல அவளுக்கு சேர வேண்டியது எந்த மூலையில இருந்தாலும் அது அவளை வந்து சேரும்னு. அப்பா அவ எனக்கு ஓகே சொல்லுவாள்ல. டேய், அது என்ன பொருள்னு தெரியாது. அதுவும் இல்லாம
அத அவ தேடியே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ற. அப்புறம் அதை நீ மட்டும் எப்படி தேடி கண்டுபிடிச்சு கொடுப்ப? நான் அவ மேல வச்சிருக்க லவ் உண்மைனா அது என் உயிரை கொடுத்தாது தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு கொடுப்ப ரேஷு. டேய் அதான்டா எப்படி கொடுப்ப? அதை கொடுக்கும்போது பாரு. டேய் ஹே மின்னல், இந்த கிஃப்டை பார்த்ததும் நீ அழுவேன்னு எனக்கு தெரியும். உன்னை அழ வைக்கிறதுக்காக நான் இந்த கிஃப்டை கொடுக்கல. உன் அம்மா அப்பாவோட பேரை இன்ஷியல் போட்ட செயினை உன் கழுத்தில் போடணும்னு நீ அதில் எழுதியிருக்க. அதனால தான் இந்த கிஃப்டை உனக்கு கொடுத்தேன். இன்னைக்கு உன் அம்மா அப்பாவோட பேரை இன்ஷியல் போட்ட செயினை உனக்கு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி கூடிய சீக்கிரமே எதுவும் உனக்கு கிடைச்சா நீ உன் அம்மா அப்பாவே திரும்ப கிடைச்சிட்டு தான் நம்புவியோ அதையும் உனக்கு கொடுப்பேன். அது என்னால் முடியாதுன்னு நீ சொல்லுவ. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறது உண்மைன்னா அது என்னால் முடியும் ஷைலு. அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். என் உயிரே போனாலும் அதை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் ஷைலு. ஏன்னா ஐ லவ் யூ. நீ வந்தாயின் வாழ்விலே பூ பூத்தாயின் வேரிலே நாளையே நீ போகலாம்.